என்னடா அந்த பாவி என் கால சுட்டுட்டா ஃபாதர்? என்னடா இப்படி செஞ்சுக்கிட்ட? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான். அவன் இவனை சுட்டுட்டான். ஏங்க போனீங்க? ஏண்டா ஜெயில இருந்து வந்தவன நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரியா சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறிதானே உங்களுக்கு பெருசா போச்சு. இந்த சாலமன் உயிரோட இருக்கிறது அந்த சிவராமுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தான். அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே. இப்போ 3வது உயிரும் உருவாயிட்டு இருக்கா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல. என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்காரு, அவரு பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டாலே? போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர். முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரியை ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரித்திரத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பயல. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? கால அடிப்படை வந்திருக்கேன். ஐ எம் சாரி. வாடா வா வா. வெள்ளம் வெள்ளம். நல்ல வேலைமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். எஸ் இன்ஸ்பெக்டர். சாலமன் இருக்காங்க. ஏன்? சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர் இந்த அத்தியாயத்தை? அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நான் என்ன செய்யுது சாலமன்? மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதே கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே. இப்போதான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே. சரி, நீ அழுகிற. நீ அழுகிறது, நான் போறது வருது உபதேசம் பண்றது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் நம்மள கூப்பிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாத்துக்கு ஒவ்வாம பேசிக்கிட்டே இருக்கிய. உடுவா பட்டிய என்னட்டு அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அட பிஸ்கோத்து, என்னையா பாடி பாடின்னு வாய்க்கு விளங்காம பேசுற? உட்டா என்ன காரவா பல உருந்து போயிடும். என்னட்டு இது கூட்டா இருக்கு? உன்ன எங்கடி சொன்ன? திரும்ப திரும்ப நீங்க உங்க அப்பா மகனை யார் தெரியுமில்ல? கொண்டே கொண்ட மரத்தியாக்கும் ஒரு பூடி பிடிச்ச ஓம அப்படி நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவேன். போற நீ வாசாரு. என்னமா வாடகை சொல்ல போட்டு எடுத்து போற? தோடுப்பை வாங்க. இங்கிலீஷ் இது, மூஞ்சிக்கு இங்கிலீஷ். நல்ல ராண்ட கல்லு கூவ மாதிரி. கரவ கல்லு பாத்துக்க. ராஜா. என்னப்பா?
ஒரு வாரமா காலேஜுக்கு போகலையாமே? ஆமா. ஏன்? பிடிக்கல. படிப்பா காலேஜா? ரெண்டும் தான். ராஜா, உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிப்பாது படிச்சு என் ஆசையை நிறைவேற்றுவியா? அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ராஜா, ஐ எம் சோ சாரி டாடி. கிளப்புக்கு போன டைம் ஆச்சு. உங்க பர்சன் 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். என்னவே மோட்டாக்கார குறுக்க நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை பாக்குற? எடுவே வண்டியே. வே பல்ல இழிக்காதவே, வண்டி எடு. காரு புதுசாவே? எனக்கு கார் ஓட்ட கத்து தருவியாவே? அதுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறேன். வா உள்ள உட்காரு. நிறுத்துவேன், வண்டியை நிறுத்துவேன். ஏன் பொண்ணு அறிவிற்கான கொஞ்சமாவது காரை கொண்டு போய் உங்களை புத்தியே இருக்காப்பா. மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா? நல்லா பூச வாங்க போறீங்களா? ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணே பாத்தீங்களா? புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாம், பழசு புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாம் வளைச்சு பார்க்க நினைச்சீங்களா? இங்கே வாங்கி போக வந்தீங்களா? அட ஜிலு ஜிலுக்கா மைனர் ஐயா, என் கை தள்ளப்பா ராசா பையா. அட ஜிலு ஜிலுக்கா மைனர் ஐயா, என் கை தள்ளப்பா ராசா பையா. படிச்ச படிப்பு எதுக்கு இதுக்கு எதுக்கு சித்தாப்பு? பழைய கால பொண்ண பாருங்க, அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க, அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க. ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்க. அட ஆம்பளைக்கு ஆம்பிள்ளன்னா கதை யாருகிட்டே வந்து மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா? நல்லா பூச வாங்க போறீங்களா?
இங்கே பொண்ணிருக்கு 7 8 கை போட்டதுக்கு வாங்கி கட்டு நினைச்ச நினைப்ப மறங்க திரும்ப நினைக்க கூடாது உலக தொட்ட கைய பாருங்க உத விழுந்தா தாங்க மாட்டீங்க ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்களா அட ஆம்பளைக்கு ஆம்பிள்ளன்னா பக்கமானத்துக்க பின்னமானத்தக்க கதை யாருக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா நல்லா பூச வாங்க போறீங்களா அண்ணா 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 எல்லாம் தட்டி போயிடா. ஏனுங்க உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருக்கிறது? எல்லாம் உங்க மாமி சுப்பு எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதையே 2 வாட்டி சொல்ற? எங்க மாமாவும் 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ளவாரியா எச்சுபிடியா, அதனால 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபாய் இருக்கா? இந்தாடா 6 ரூபாய் இந்தா. கொடுத்தாச்சு. ஏனுங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே. வேண்டாம். நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்களா மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. ஏனுங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ஆமா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா மாமா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாவே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏவே சாமி கண்ணிக்கிட்ட நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. இல்லுனாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பையாலே அடிப்பாங்களே. ஐயோ ஏவே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வேன்? தினமும் ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபா. ஏனுங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்க, அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது, இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க